வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் மோடிக்கு தொலைபேசியில் தீபாவளி வாழ்த்து சொன்ன அமெரிக்க அதிபர். டிரம்புக்கு நன்றி கூறிய பிரதமர் பயங்கரவாதத்தை ஒருங்கிணைந்து எதிர்ப்போம் என்று சூளுரை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர்கள் அன்புமணி ஆகியோரும் வாழ்த்து. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்ற முதல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. திருவனந்தபுரத்தில் இருந்து இருமுடி கட்டி ஹெலிகாப்டரிலும் காரிலும் சென்று கோவிலில் வழிபாடு. சென்னை திமுக தலைமையகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி தலைமையில் ஆலோசனை கூட்டம். அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்பு. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தாவேகவை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று ஆர்.பி. உதயகுமார் பேச்சு. திமுகவை வீழ்த்த அதிமுகவுடன் கூட்டணி சேரும்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு அழைப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை. சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கனமழையால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 2 லட்சம் ஏக்கரில் தண்ணீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். போதிய இழப்பீடு வழங்கவும், நெல்லை விரைந்து கொள்முதல் செய்யவும் அன்புமணி வலியுறுத்தல். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடனான சந்திப்பை நிறுத்தி வைத்த டொனால்ட் ட்ரம்ப். இருவரும் நேருக்கு நேர் சந்திக்க உள்ளதால் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என கருத்து. இனி விரிவான செய்திகளை காணலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் தீபாவளி வாழ்த்து கூறியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் விடுத்துள்ள செய்தியில், உலகின் இருபெரும் ஜனநாயக நாடுகளான நாம் தீபாவளி திருநாளில் உலகுக்கு நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்றும், பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் ஒருங்கிணைத்து எதிர்ப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து உள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், இயல்பிலேயே கடின உழைப்பும் பொதுப்பணியில் அர்ப்பணிப்பும் கொண்டவர் அமித்ஷா என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்த குறிப்பிடத்தக்க முயற்சி எடுத்தவர் என்றும், ஒவ்வொரு இந்தியரின் வாழ்வும் பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் இருப்பதை உறுதி செய்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவர் நல்ல உடல் நலத்துடன் நெடுங்காலம் வாழ வேண்டிக் கொள்வதாக குறிப்பிட்டார். இதேபோல் மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங் ஆகியோரும் அமித்ஷாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி ஆகியோரும் அமித்ஷாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இருமுடி கட்டி சென்று வழிபாடு நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேரளத்தில் 4 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று திருவனந்தபுரத்துக்கு வந்தடைந்தார். விமான நிலையத்தில் ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர், முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் குடியரசுத் தலைவருக்கு பூங்கொடுத்து கொடுத்து வரவேற்றனர். கேரள ஆளுநர் மாளிகையில் இருந்து இருமுடி கட்டிக்கொண்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஹெலிகாப்டர் மூலம் பத்தனம்திட்டை மாவட்டத்தில் உள்ள நிலக்கல் சென்றார். அவர் சென்ற ஹெலிகாப்டர் தரையிறங்கிய போது அதன் சக்கரம் தளத்தில் ஓரளவு பதிந்தது. இதையடுத்து காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் அதை சற்று தள்ளிவிட்டு சமநிலையடைய செய்தனர். நிலக்கல்லில் இருந்து கார் மூலம் பம்பைக்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கிருந்து வனத்துறையின் சிறப்பு வாகனம் மூலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றார். அங்கு அவர் வழிபாடு மேற்கொண்டார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வழிபாடு செய்த முதல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை வர்க்கலா சிவகிரியில் உள்ள நாராயணகுரு சமாதி, கோட்டையம்பாளை புனித தோமையர் கல்லூரி ஆகியவற்றுக்கு குடியரசுத் தலைவர் செல்கின்றார். சென்னை திமுக தலைமையகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி தலைமையில் பருவமழை கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்வதற்காக கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
அப்போது மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் அரசு நிர்வாகத்துடன் இணைந்து திமுகவினரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி கேட்டுக்கொண்டார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழக மக்களை மட்டுமல்ல தாவேக கட்சியையும் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். அம்மா சேரிட்டபிள் டிரஸ்ட், மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் ஆகியவற்றின் சார்பில் மதுரை தெப்பக்குளம் முத்தீஸ்வரர் கோவிலில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அன்னதானம் வழங்கினார். இதற்கான ஏற்பாட்டை அட்சய பாத்திரம் டிரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய உதயகுமார், தேனியில் வடகிழக்கு பருவமழையால் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இதுவரை ஓர் அமைச்சர் கூட நேரில் சென்று பார்க்கவில்லை என தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையில் சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாகவும் வெள்ளத்தில் மக்கள் தத்தளித்து வருவதாகவும் உதயகுமார் குற்றம் சாட்டினார். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம் ரூபாய் வழங்கும் திமுக அரசு திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டங்களில் மின்னல் தாக்கி இறந்தோரின் குடும்பங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் மட்டுமே இழப்பீடாக வழங்குவதாக குற்றம் சாட்டினார். மதுரை மாநகருக்கு ஒரு மேயரை கூட நியமிக்க முடியாமல் திமுக அரசு முடங்கி போய்விட்டதாக கூறினார். திமுகவை வீழ்த்த அதிமுகவிடம் தாவேக சேர வேண்டும் என்றும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை மட்டுமல்லாது தாவேகவையும் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்றும் உதயகுமார் கூறினார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதால் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் சென்னை, திருவள்ளூர், திருவாரூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கனமழை பெய்ததால் சாலையின் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் மக்கள் வெளியில் செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். சாலையில் தேங்கிய தண்ணீரை மாநகராட்சி அலுவலர்கள் மோட்டார்களை கொண்டு அகற்றி வருகின்றனர். அதி கனமழையின் காரணமாக புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கனமழையின் காரணமாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் 2 லட்சம் ஏக்கரில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி உள்ளதாக பாமக நிறுவனர் அன்புமணி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் 2 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அறுவடை செய்த குறுவை நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்வதற்கு முன் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ள நிலையில் இப்போது அறுவடைக்கு தயாராக உள்ள குறுவை பயிர்களும் மழைநீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கு போதிய இழப்பீடு வழங்குவதன் மூலமாக மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடைக்கும் நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகள் நடைபெறும் இடங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் சென்னையில் மழைக்கால முன்னெச்சரிக்கை பணி நடைபெறக்கூடிய கண்ணகி நகர், காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர் போன்ற பல்வேறு இடங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் அதிகாரிகளிடம் மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகளை குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர் மழைநீர் வெளியேறக்கூடிய ஏரிகள், வடிகால் வாய்கள், மழைக்காலங்களில் பொதுமக்கள் தங்க வைக்கக்கூடிய முகாம்கள், உணவு சமைக்கக்கூடிய இடங்கள் என பல்வேறு இடங்களை ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் கொட்டும் மழையில் நடைபெற்ற காவலர் நினைவு தினத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உயிர்நீத்த காவலர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி கோரிமேட்டில் நடைபெற்ற காவலர் நினைவு தினத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். இதையடுத்து அவர் கொட்டும் மழையில் நடைபெற்ற காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு மழையில் நனைந்தபடி பணியின் போது உயிர்நீத்த காவலர்களுக்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோல் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காவல்துறை தலைவர் ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் காவலர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பணியின் போது உயிர்நீத்த காவலர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக 3 சுற்றுகள் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் காவல்துறை அதிகாரிகள், பணியின் போது உயிரிழந்த காவலர்களின் உறவினர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்.
காரைக்காலில் மழையினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளை அமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டத்தில் 2 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனை அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் உடனடியாக மழைநீரை வடிய வைக்க வேண்டும், தாழ்வான பகுதிகளை கண்காணிக்க வேண்டும், பொதுமக்களை பாதுகாப்பாக தங்க வைக்கப்படும் அங்கன்வாடி மையம், அரசு பள்ளிக்கூடங்கள் ஆகிய நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். இதைத் தொடர்ந்து திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் சிவா ரயில்வே பாலங்களுக்கு கீழ் தேங்கியுள்ள நீரை அகற்ற தேவையான ஏற்பாடுகளை முன்னெடுக்க வலியுறுத்தினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியில்லை, கூட்டணியில்தான் போட்டி என பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பாமக சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அருள் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, வருகின்ற 26ஆம் தேதி தனியார் மண்டபத்தில் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் பங்கேற்க உள்ளதாகவும், மாநில நிர்வாக குழு உறுப்பினர் காந்தி அவர்களும் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அருள், ராமதாஸ் வரும் நிகழ்ச்சிக்கு கட்சியினர் அழைப்பு விடுக்க வரும்போது அன்புமணியின் ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்துகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். பெற்றெடுத்த தந்தை என்றும் பாராமல், கட்சித் தலைவர் என்றும் பாராமல் ராமதாஸை எதிர்த்து சில வருந்தக்கூடிய செயல்களையே செய்து வருவதாக தெரிவித்தார். கட்சியில் நடக்கும் பிரச்சனைகள், சட்டசபையில் பேசச் சொல்வது, பிரச்சனை எழுப்புவது போன்ற செயல்களில் அன்புமணி தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். வன்னியர் இனத்தை ஒன்று திரட்டி 46 ஆண்டு காலம் உழைத்தவர் ராமதாஸ் என்றும், களத்தில் இறங்கி தொடர்ந்து பாடுபடுபவர், அவரது உரிமை குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என்றும் கூறினார். 2016இல் தனித்து போட்டி போன்று இருக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், 100% கூட்டணியில்தான் போட்டி இருக்கும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அருள் தெரிவித்தார். பத்திரிகை தொலைக்காட்சி நான் சொல்றது என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்ற அடிப்படையில உருவாக்கினார்கள். அதை முன்னெடுத்து செல்லுகிற எங்க அண்ணன் அன்புமணி அவர்கள், இங்கே நான் ஒரு எம்எல்ஏவாக மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் இணை பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில இங்கே நான் வருகிறேன். வரும்பொழுது இந்த நிகழ்ச்சியில மருத்துவர் ஐயா யாருங்க? இந்த கட்சியை உருவாக்கிய தலைவர், இந்த கட்சியினுடைய 46 ஆண்டு காலம் இயக்கத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர். அவரு வருகிற நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்க வரும்பொழுது இங்க தடுத்து நிறுத்துகிறார்கள் என்பதுதான் மிகவும் வேதனையான விஷயம். என்ன கண்டிக்கிறாங்க? இன்றும் நான் சொல்லுகிறேன், நாளையும் நான் சொல்லுகிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள், அவர்தான் மூத்தவர், அவர்தான் வழிகாட்டி. பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு 100% மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னாடிதான் இருக்குது. தூத்துக்குடியில் கனமழையையொட்டி மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் 70 பேர் தயார் நிலையில் இருக்கின்றனர் என அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் பேட்டி அளித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து வரும் நிலையில் மழைக்காலத்தை கையாளுவது குறித்து துறை ரீதியான அதிகாரிகளுடன் அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேசிய போது, மின்சார வாரியம், நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறை ஊழியர்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஜேசிபி வாகனம், மணல் மூட்டைகள் தயார் நிலையில் வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை அதிகாரிகள் குளத்தின் நீர்மட்டத்தை ஆய்வு செய்யவும், உடைந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மாநகராட்சியில் 38 பம்ப் அறைகள் உள்ளது. 58 மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் உள்ளது. அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து மிக கனமழை வந்தாலும் அதனை சமாளிக்க தயார் நிலையில் உள்ளனர். மாநகராட்சி உள்ளிட்ட இடங்களில் முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மாநில பேரிடர் மீட்பு குழு 70 பேர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். இந்த பருவமழைக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும் என்ற முறையில் எல்லா அதிகாரிகளையும் அழைத்து அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளும் வழங்கப்பட்டது. முன்னெச்சரிக்கையாக எல்லாம் இருக்கணும், அதுபோல் எல்லாரும் டியூட்டியில் இருக்கணுன்ற மாதிரி அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பொறுப்புன்ற மாதிரி, அதாவது இபி ரெடியாக இருக்கணும், ஹைவேஸு அவங்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை வரக்கூடிய இடம், மணல் மூட ரெடியாக இருக்குதா, இல்லை நீங்கள் ஜேசிபிலாம் ரெடியாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க.
அதுபோல் நமக்கு ஜிஹெச்சில் அது மாதிரி இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு அடுத்த கட்ட பிரச்சனைக்கு நீங்கள் தண்ணி வந்துன்னா கீழேருந்து ஊற்று எடுக்கக்கூடியதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்ற மாதிரி அவர்களையும் தயாராக இருக்க சொல்லியிருக்கு. அதே போல் நமக்கு அரசு நம்ம வருவாய்த்துறை அதிகாரிகள் எங்கெங்கே எந்தெந்த குளம் நிரம்பி இருக்குது, என்ன ஸ்டேஜ் இருக்குது, உடஞ்சிடக்கூடாது, அதுக்கு முன்னால் நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும், தண்ணி எப்படி வெளியே விடலான்ற மாதிரி பாருங்கன்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி அட்வைஸ் பண்ணியிருக்கு. குறிப்பாக மாநகராட்சியில் ஏற்கனவே 38 பம்ப் ரூம் இருக்குது. அவங்க 58 அந்த பம்ப்ஸ் தண்ணி வெளியேற்றக்கூடிய மோட்டர் பம்புகளும் தயாராக வச்சுருக்கோம், அங்கங்கே வச்சுருக்கோம், தயாராகவும் கையில் இருக்குது. எல்லா அதாவது சூப்பர்வைசர்ஸ்லேருந்து மேற்பார்வையாளர், சுகாதார ஆய்வாளர் எல்லாருமே வந்து ரெடியாக நாங்கள் வச்சுருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வாறு எல்லா துறைகளையும் ஒருங்கிணைச்சு நம்ம கனமழை தொடரும் போதும் சரி, இல்லை மிக கனமழை வந்தாலும் நம்ம இந்த நிலைமையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அத்தனை பேருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. முகாம் தயாராக இருக்குது, எல்லாருமே எல்லா தரப்புலையும் தயாராக வச்சுருக்காங்க. அதாவது பிடிஓ அந்த ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்க ஏரியாவில், அதுபோல் மாநகராட்சி நகராட்சி என்று அவங்கவுங்க அந்தந்த இடத்துல தயாராக இருக்குது. தேவைப்பட்டால் அவர் வைக்கலாம். இப்போ இல்லை, இருக்காங்க, எஸ்டிஆர்எஃப் இருக்காங்க. ஓகே, ரைட், சரி, ரைட். அரியலூரில் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் அளவு அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஆற்றின் கரையோரத்தில் உள்ள கிராம மக்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரத்தில் உள்ள கிராம மக்கள் ஆற்றில் குளிக்கவோ, நீந்தவோ, துணிகள் துவைக்கவோ, மீன் பிடிக்கவோ, பொழுதுபோக்கவோ மற்றும் கால்நடைகளை குளிப்பாட்டவோ செல்ல வேண்டாம் எனவும் கரையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. மேலும் பேரிடர் தொடர்பாக பொதுமக்கள் தொடர்பு கொள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய பேரிடர் கால கட்டுப்பாட்டு மையம் இயங்கி வருகின்றது. இதனைத் தொடர்ந்து கட்டணமில்லா தொலைபேசி எண் 1077 மற்றும் 0429228709 என்ற தொலைபேசி எண்ணிற்கும் வாட்ஸ்அப் மூலம் 9384056231 என்ற எண்ணிற்கும் தகவல் புகார் தெரிவித்திட மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இதனை குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையினால் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியதன் காரணமாக அணையிலிருந்து படிப்படியாக திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் 35,000 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேலும் பருவமழை காலம் என்பதனாலும் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவில் இருப்பதனாலும் அணைக்கு வரும் நீர்வரத்தினை பொறுத்து எந்த நேரத்திலும் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீரின் அளவு அதிகரிக்கும் என தெரிவித்தார். விழுப்புரத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் விடூர் அணை வேகமாக நிரம்பி வருகின்ற நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் சென்று ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் வீடூர் அணையானது அதன் முழு கொள்ளளவான 32 அடியில் தற்போது 29.5 அடி நீர் நிரம்பியுள்ளது. மேலும் செஞ்சி, ஆனந்தபுரம், விக்கிரவாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக சக்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் வீடூர் அணைக்கு 208 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கின்றது. இதனால் அணை நிரம்பி வருகின்றது. இன்னும் ஓரிரு நாட்களில் அணை முழு கொள்ளளவான 32 அடியை எட்டிவிடும் நிலையில் உபரி நீர் திறந்து விடப்படும். இதன் காரணமாக சக்கராபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அணை நிரம்பி வருவதால் அணை திறப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிலையில் ஆய்வின் போது அணைக்கு 1500 கன அடி நீர் வரத்து அதிகரித்தாலும் 32 அடியை எட்டினால் உபரி நீரை திறந்துவிட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையினால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை காரணமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்ற நிலையில் கிராம பகுதியில் உள்ள வயல் வழிகளில் மழைநீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் குறிப்பாக கரிக்கலாம்பாக்கம், பாகூர் பகுதிகளில் உள்ள வயல் வழிகளில் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். பின்னர் இது குறித்து விவசாயிகள் அரசிடம் பலமுறை முறையிட்டும் அரசு அதிகாரிகள் மழைநீர் வடிகாலை சரி செய்யவில்லை.
இதனால் வரும் மழைக்காலத்திற்குள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் மழைநீரால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மழையில ஆனா அந்த கவர்மெண்ட் பைப் போடுறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 2021 மண் அடிச்சாங்க. 21 இருந்து 23 மண் அடிக்கணும் பைப் போட்டது. ஜேகிட்ட இருந்து ஏ கிட்ட போகுது, ஏ கிட்ட இருந்து ஈ கிட்ட போகுது, ஈ ஒண்ணுமே செய்யல, எஸ் கிட்ட போகுது, செய்ய மாட்டான். மறுபடியும் 24 மனு கொடுக்குறோம், மறுபடியும் போகுது, அதுவும் செய்யல. இப்போ நான் 10 நாளாவது கொடுத்து மனு கொடுத்து இதோ 1 மீட்டர் பைப்பு போட சொன்னேன். அவனுக்கு 1/2 காணி 1/4 காணி நிலம் இருந்தா அவன் அந்த வேறு செய்வானா? சோத்தான் தோன்றான், மத்த என்ன தோன்றான்? அந்த கவர்மெண்ட்ல இந்த அரசாங்கத்துல வேலை செய்யறவன் அதிகாரிவோ துப்பு கட்ட அதிகாரி ஆக்குறானுவோ. ஒரு ஆளு அவனுக்கு ஒரு 1/4 காணி 1/2 காணி நிலம் இருந்தா இந்த செய்வானா? எங்க வவுறு எரியுது, ஒரே தரம் போகுது. பாண்டிச்சேரியில புஞ்ச நிலம் முறை வித்துட்டாங்க எல்லாரும். நஞ்ச நிலம் மட்டும்தான் இருக்குது. இந்த நஞ்ச நிலத்துக்கு இந்த மாதிரி வேலை செய்யறாங்க. இதமா 1 மணி நேரம் ஆகுது மழை. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள எங்க வவுறு எரியுது. இப்போ நாங்க இந்த புரட்டாசி மாசம் முடிஞ்சு அர்ப்பணி மாதம் பிறக்குது. இப்போ இன்னைக்கு அமாவாசை கும்பல எனக்கு அமாவாசை வந்துடும் பழுது, நான் தத்துவம் பழுகுது. இந்த வாகனத்துல கவர்மெண்ட் உடனடியே எங்களுக்கு பைப் போட்டு இந்த வடிகால் தண்ணி வாங்கினா முதலமைச்சர் இருக்கும், இந்த கவர்னர் இருக்கும், துப்பு கட்ட இந்த அரசாங்கத்துல வேலை செய்யற அதிகாரிக்கும் நிம்மதி கொடுக்கணும். திருவண்ணாமலையில் இருந்து சென்னைக்கு போதிய அளவு பேருந்துகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விடுமுறைக்கு பின் சென்னைக்கு வர போதுமான பேருந்துகள் இல்லாததால் பேருந்து நிலையத்தில் 2 மணி நேரமாக பயணிகள் காத்திருந்தனர். இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். பின்னர் இது குறித்து பயணிகள் தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற நாட்களில் பேருந்துகளை கூடுதலாக இயக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கொடைக்கானலில் 5 வீடு அருவியில் குளிக்க சென்ற மருத்துவக் கல்லூரி மாணவன் 4வது நாளாக அருவியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேத்துப்பாறை கிராமத்தில் உள்ள 5 வீடு அருவிக்கு கடந்த 18ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள மருத்துவக் கல்லூரி மாணவன் நந்தகுமார் தனது 11 நண்பர்களுடன் குளிக்க சென்றார். இந்நிலையில் மாணவன் நந்தகுமார் அருவியில் குளிக்கும் போது நீரில் மூழ்கி மாயமான நிலையில் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் 50க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்களும் கடந்த 3 நாட்களாக உடலை தேடி வந்தனர். பின்னர் மழையின் காரணமாக உடலை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. இந்நிலையில் மீண்டும் அருவியில் தீயணைப்பு துறையினரும் ஊர் பொதுமக்களும் உடலை தேடிய நிலையில் நந்தகுமாரின் உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து உடலை ஆம்புலன்ஸ் மூலம் பிரேத பரிசோதனைக்காக கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஈஞ்சம்பாக்கத்தில் கடன் தொல்லையால் 2 மகன்கள் மனைவியை உயிரிழக்க செய்துவிட்டு கணவன் தன்னை தானே உயிர் மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஈசிஆரில் உள்ள ஈஞ்சம்பாக்கத்தில் வசித்து வரும் சிரஞ்சீவி தாமோதர குப்தா மவுண்ட் ரோட்டில் சிசிடிவி கேமரா விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் அவர் கடன் தொல்லையால் தனது மகன்கள் ரித்விக் ஹர்ஷத், தித்விக் ஹர்ஷத், மனைவி ரேவதி ஆகிய மூவரையும் பிளாஸ்டிக் கவர்களால் தலையை மூடி உயிரிழக்க செய்தார். பின்னர் அவரும் கழிவறையில் சென்று கத்தியால் கழுத்தை அறுத்து உயிர் மாய்த்து கொண்டார். இதனை தகவல் அறிந்த நீலாங்கரை காவல்துறையினர் 4 பேரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து காவல்துறையினர் வீட்டை சோதனை செய்ததில் சிரஞ்சீவி தாமோதர குப்தா தனது கைப்பட கடிதம் எழுதி வைத்துள்ளதை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கனமழை வெளுத்து வாங்குவதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரியில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் கடற்கரை, விமான நிலையம், லாஸ்பேட்டை, ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதைத் தொடர்ந்து குடியிருப்புகளுக்குள் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதையடுத்து அவர்களது இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. மதுரையில் பாஜக நகர் மாவட்ட செயலாளர் மீது வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி விசிக கட்சியினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். மதுரை மாவட்டத்தில் பாஜக நகர் மாவட்ட செயலாளர் வீரமுத்து மது போதையில் கைபேசி வாயிலாக விசிக தொண்டரணி அமைப்பாளர் சிறுத்தை கனிக்கு உயிர் மாய்க்கப்படும் என மிரட்டல் விடுத்தார். பின்னர் அவர் கைபேசியை செயலிழக்க செய்துவிட்டு தலைமறைவானார். இது குறித்து விசிக சமத்து வழக்கறிஞர் சார்பில் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி விசிக கட்சியினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு கொடுத்தனர். இந்நிகழ்வில் மூத்த வழக்கறிஞர் அன்பழகன், சிவலிங்கம், அருள் ஜோசப்,
மாதவன், மாவட்ட செயலாளர்கள் அரசமுத்து பாண்டியன், தீபம், சுடர்மொழி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு PR கவாய் அவர்கள் அவரது இருக்கையில் அமர்ந்து வழக்கு விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது RSS இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்திற்குள்ளேயே அவரை அவமதிப்பு செய்கின்றார், காலணியை எடுத்து எறிந்து. இது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கியது. அதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கண்டன உரை ஆற்றிவிட்டு அந்த நீதிமன்றத்தை இருந்து வெளியேறிய போது ஒரு நபர், ராஜீவ்காந்தி என்கின்ற ஒரு வழக்கறிஞர், தலைவரின் வாகனத்திற்கு முன்பே அவரது இருசக்கர வாகனத்தை வேண்டுமென்றே நிறுத்தி ஒரு திட்டமிட்ட ஒரு சதி செயலாக தலைவரிடம் வம்பிழுத்தார். இது நாடு முழுவதும் காணொளி வாயிலாக அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இதை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக, RSS சாதியவாத கும்பல் மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைக்கும் வகையில் பல்வேறு அவதூறுகளை விதைத்து வருகின்றார்கள். சில வழக்கறிஞர்கள் ஆங்காங்கே உதிரித்தனமான ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை கண்டித்து இதற்கு எதிர்வினை ஆற்றுகின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் கட்சி மற்றும் கட்சியின் தொண்டர்கள், அனைத்து மட்ட பொறுப்பாளர்களும் ஒருங்கிணைந்து எல்லா இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்படி மதுரையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோவையில் காட்டு யானை ஊருக்குள் நுழைந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் வனவிலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் நுழையும் சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. தாளையூர், தடாகம், பன்னிமடை, மடத்தூர், வீரபாண்டி புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் வனவிலங்குகள், குறிப்பாக காட்டு யானைகள் மற்றும் காட்டுப்பன்றிகள் விவசாய நிலங்களில் சேதம் விளைவித்து வருகின்றன. வனத்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை மேற்கொண்டு வந்தாலும் வனவிலங்குகளின் அட்டகாசம் குறையாமல் தொடர்ந்து வருகின்றது. இந்நிலையில் சுமார் 12:45 மணி அளவில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை தாளையூர் ஊருக்குள் நுழைந்து உலாவியது. இதனால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்தனர். உடனே தகவல் பெற்ற வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். இந்த நிகழ்வின் CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி பரவி வருகின்றன. இரவு நேரங்களில் யானைகள் ஊருக்குள் வருவதால் மக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் அச்சத்தில் உள்ளதாகவும் வனத்துறை இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து நின்று கொண்டிருந்த பயணிகள் மீது மோதிய நிலையில் இளம்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள நகர பேருந்து நிலையத்தில் வாளையாருக்கு செல்வதற்காக 96 என்ற எண் கொண்ட தாழ்தள சிறப்பு சொகுசு பேருந்து கிளம்பியது. அப்பொழுது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அதன் அருகில் நின்றிருந்த மினி பேருந்து உட்பட 4 பேருந்துகள் மற்றும் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் மீது மோதியது. சம்பவ இடத்திலே கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை சேர்ந்த ஹரிணி என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அங்கு நின்றிருந்த மதுக்கரை பகுதியை சேர்ந்த வின்சி, சத்யா மற்றும் அடையாளம் தெரியாத நபர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த அவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பைசன் திரைப்படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடந்த நிலையில் பலத்த பாதுகாப்புடன் மாரி செல்வராஜ் வருகை புரிந்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பைசன் திரைப்படம் வெளியானது. சத்திரிய சான்றோர் படை கட்சி சார்பில் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் திரையரங்கிற்கு பைசன் திரைப்பட குழுவினர் இயக்குனர் தலைமையில் வந்துள்ளனர். தியேட்டரில் படம் பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் பலத்த உற்சாகத்துடன் ஆரவாரம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாரி செல்வராஜ் கூறிய போது, இப்படம் மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம். மக்கள் இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடுகிறார்கள். எது சரி எது தவறு என்பதை தீர்மானிக்கின்ற இடத்தில் மக்கள்தான் இருக்கின்றார்கள். ஒரு விஷயத்தை யார் கொடுத்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சமுதாயத்திற்கு தேவையில்லாதவற்றை கொடுத்தால் எவ்வளவு பெரிய படைப்பாளி என்றாலும்
மக்கள் அவர்களை தள்ளிவிட்டு விடுவார்கள், அவர்களை விரட்டி அடிப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆகையால் மக்கள் இந்த பைசன் படத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது ரொம்ப சந்தோஷமாக உள்ளது. எனது சினிமா என்பது தன்னிலை மறுத்தல் கிடையாது, தன்னிலை உணர்வது என நினைப்பேன். எனது படத்தின் பார்வையாளர்கள் மீது மிகப்பெரிய பாசம் மற்றும் பிரியம் இருக்கின்றது, மிகப்பெரிய பொறுப்பும் இருக்கின்றது. எனது கடமை என்பது சக மனிதனாக, ஒரு படைப்பாளியாக தொடர்ந்து உரையாடுவதாக நினைக்கின்றேன் என தெரிவித்தார். நிறைஞ்சிருக்கு. மக்கள் பெரிய ஆதரவோடு இந்த படம் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களை போது சந்திச்சோம். மக்கள் பயங்கரமான என்ன மாதிரியான மனநிலையோடு வந்தோமோ அந்த மனநிலையை கொண்டாடக்கூடிய அளவுக்கு மக்களோட பெரிய ஆரவாரமாக இருந்துச்சு. ஆலங்குளம் மக்களுக்கும், டிவிபி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர், ஆலங்குளம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. ஏன்னா நிச்சயமாக இன்னும் ஒவ்வொரு படம் வரும்போதும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய, சவுத்தில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருமே ரொம்ப நம்பிக்கையாக நிச்சயமாக மார்க்சிவராஜ் படம் மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரொம்பவே ஆர்வமாகவே என்னோட படங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட ஒவ்வொரு நம்பிக்கையும் நான் காப்பாற்றிருக்கேன் ஒவ்வொரு படத்துலையும். அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு படம் வரும்போதே சவுத்தில் அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் ஏதோ வகையில் மக்களோட நம்பிக்கையை பெற்றிருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டரோட, தியேட்டர் உரிமையாளர்களோட நம்பிக்கையை பெற்றிருக்கேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள். எதுவாக இருந்தாலும் மக்கள் பயங்கரமாக அந்த படத்தை கொண்டாடுறாங்க. ஏன்னா மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம். சில விஷயங்கள் நடக்கும், ஆனால் பொதுவாக எது தீர்மானிக்க இருந்தால் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. எது சரி எது தப்பு அப்படிங்கிற தீர்மானிக்கிற இடத்துல எப்போவுமே மக்கள் தான் இருப்பாங்க. மக்கள் ஒரு விஷயம் நமக்கு ஒவ்வாத விஷயம் அப்படின்னா அது யார் கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவன் எவ்வளோ பெரிய படைப்பாளியாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய திறமைக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஒருத்தரை யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா மக்களை தள்ளி விட்டுருவாங்க, அவங்கள விரட்டி அடிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால மக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். தூத்துக்குடியில் விடிய விடிய பெய்து வரும் கனமழையினால் குடியிருப்புகளுக்குள் சூழ்ந்துள்ள மழைநீரை அகற்றும் நடவடிக்கையை மாநகராட்சி தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளதால் தென் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் இடைவிடாது மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகின்றது. இந்த மழையின் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே சில தினங்களாக கனமழையால் குளங்கள், கண்மாய்களில் நீர் அதிகரித்துள்ள நிலையில் குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. மேயர் ஜெகன், மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஆகியோர் பகுதிக்கு உட்பட்ட சீனாவானா குளம், மாடன் குளம், சங்கரபேரி குளம், பண்டாரம்பட்டி குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் அதிகரித்து உடைப்பு ஏற்படாதவாறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நந்த பகுதிகளில் ஆய்வு செய்யும் போது பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் அந்தந்த பகுதியில் உடனடியாக தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையை மேயர் துரிதமாக மேற்கொண்டார். போயிட்டு இருக்கு. மக்களுக்கு அவங்களோட ரோடு அக்சஸோ டெய்லி அக்சசரி கட்டாம இருக்கு. இந்த பகுதி இப்போ நம்ம காலைல பார்த்ததெல்லாம் நார்த் சோனும்போம், பண்டாரம்பட்டியா இருக்கட்டும், நம்மளோட பைபாஸ்ல காட்டாத்து வெள்ளம், நம்ம புதியமுத்தூர் சைடு, ஓட்டர்பாரம், மணியார் சைடு வர்ற தண்ணி வரும். இதை ஃபர்தரா மழை பெஞ்சா எப்படி சேனல் தண்ணி வெளியே போகுங்கிறத பார்வையிட்டோம். இந்த பகுதியில் இப்போ 60 வார்டிலும் எந்த பகுதியிலும் மக்களுக்கு இடைஞ்சல் உள்ளதமாக எந்த செயலும் இல்லை. தண்ணி வர்றது போய்கிட்டே இருக்கு. இருந்தாலும் 3 நாள் மழையிலே நல்லாவே கிரவுண்ட் லெவல் ஏறிட்டு, இதுக்கப்புறம் வர்ற மழையும் தண்ணி போயிருங்கிறதுக்காண்டி எல்லா போலும் அதில் வர்ற டெலிவரி அவரெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நம்ம யூஜிடி பம்ப் ரூம், ஆதிபராசக்தி நகரில் பம்ப் ரூம் பக்கத்தில் தண்ணி நாங்கள் 2 ரோடு அக்சஸ் பண்ண முடியலாங்க, அது திறந்து விட்டோம், போயிட்டு இருக்கு. அந்த பம்ப் ரூமில் ஒரு 21 மோட்டர் இருக்கு. அதுபோல் 38 பம்ப் ரூமுக்கு ஆள் போட்டு வேகமாக வேலை நடந்துட்டு இருக்குங்க. நம்ம இப்போ கைத்தாறு, கழுகுமலை, ஓட்டப்புறம் கனமலை இருக்கு, அங்கே உள்ள தண்ணி அதான் கைத்தாறுல இருந்து 38 கிலோமீட்டர் நேரம் புதுக்கோட்டை வரும். புதுக்கோட்டை பிரிட்ஜுக்கு கோரம்பலத்துக்குள்ள போயிடும். கோரம்பலத்துல திறந்தாதான் டவுனை ஒட்டி போகும். வார்டு நம்பர் 54, 55, 56, 57, 58, 59 அது இப்போ வரைக்கும் ரெடியா இருக்கு. வர வர திறந்து விட ரெடியா இருக்கு. அதையும் கண்காணிச்சிட்டு இருக்கோம். கும்மிடிப்பூண்டி அருகே கணவன் மனைவியின் மீது நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு மனைவியை அடித்து உயிரிழக்க செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் துராப்பள்ளத்தை சேர்ந்தவர் சிலம்பரசன். பெயிண்டிங் உள்ளிட்ட கூலி தொழில் செய்து வந்த சிலம்பரசனுக்கும்
பிரியா என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். தம்பதியினர் இருவருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு மனைவி பிரியா அவ்வப்போது தமது தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டு பின்னர் சமாதானம் செய்து மீண்டும் கணவன் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் தீபாவளி பண்டிகை அன்று பிரியாவின் சகோதரர் அவரது வீட்டிற்கு வந்து தனது அக்கா எங்கே என சிலம்பரசனிடம் கேட்டபோது சிலம்பரசன் நடத்தை சரியில்லாத காரணத்தால் அக்காவை அடித்து உயிரிழக்க செய்து புதைத்து விட்டதாக கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பிரியாவின் சகோதரர் இது குறித்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சிலம்பரசனை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் மனைவியை கொன்று புதைத்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து சிலம்பரசனிடம் மனைவி பிரியா புதைத்ததாக கூறப்பட்ட எலவூர் பகுதியில் சடலத்தை தோண்டி எடுத்து வட்டாட்சியர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்களை கீழே கொட்டி அழித்தனர். கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். 2 சோதனை சாவடிகள் சேர்ந்து 10 சோதனை சாவடிகளில் கூடுதல் காவல்துறையினர் நியமிக்கப்பட்டு தீவிரமாக கண்காணித்தனர். இதில் குறிப்பாக புதுச்சேரியில் இருந்து வரும் அரசு தனியார் பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட அனைத்து விதமான வாகனங்களையும் சோதனை செய்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் பார்வையிட்டு வாகனங்களை சோதனை செய்தார். அப்போது பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்களை காவல்துறையினர் கீழே கொட்டி அழித்தனர். இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1 சவரன் 93,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 300 ரூபாய் உயர்ந்து 11,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 சவரன் 2,400 ரூபாய் குறைந்து 93,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,02,112 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 180 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 474 புள்ளிகள் அதிகரித்து 84,426 புள்ளிகளில் வணிகமாகின்றது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 25 புள்ளிகள் அதிகரித்து 25,869 புள்ளிகளில் வணிகமாகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடிக்கு தொலைபேசியில் தீபாவளி வாழ்த்து சொன்ன அமெரிக்க அதிபர். டிரம்புக்கு நன்றி கூறிய பிரதமர் பயங்கரவாதத்தை ஒருங்கிணைந்து எதிர்ப்போம் என்று சூளுரை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர்கள் அன்புமணி ஆகியோரும் வாழ்த்து. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்ற முதல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. திருவனந்தபுரத்தில் இருந்து இருமுடி கட்டி ஹெலிகாப்டரிலும் காரிலும் சென்று கோவிலில் வழிபாடு. சென்னை திமுக தலைமையகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி தலைமையில் ஆலோசனை கூட்டம். அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்பு. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தாவேகவை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று ஆர்.பி. உதயகுமார் பேச்சு. திமுகவை வீழ்த்த அதிமுகவுடன் கூட்டணி சேரும்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு அழைப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை. சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கனமழையால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 2 லட்சம் ஏக்கரில் தண்ணீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். போதிய இழப்பீடு வழங்கவும் நெல்லை விரைந்து கொள்முதல் செய்யவும் அன்புமணி வலியுறுத்தல். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடனான சந்திப்பை நிறுத்தி வைத்த டொனால்ட் ட்ரம்ப். இருவரும் நேருக்கு நேர் சந்திக்க உள்ளதால் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என கருத்து.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.